ஹலோ இந்து. ஆ சொல்லுங்கக்கா. இந்து, நீ எங்க மேல கோவமா இருப்பேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை மன்னிச்சிடு இந்து. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நிறைய பிரச்சனைகள்ல எங்க கூடவே இருந்திருக்க. ஆனா இன்னைக்கு உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எங்க கண்ணு முன்னாடியே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனப்போ எங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு உங்க யார் மேலயும் எந்த கோவமும் இல்லக்கா. நானும் உங்க கூட இந்த வீட்டுல தானே இருந்தேன். எனக்கு தெரியாதா அந்த வீட்டுல பொம்பளைங்களை எப்படி நடத்துவாங்கன்னு? நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாம பிரெக்னெண்டா வேற இருக்கீங்க. இந்த நிலைமையில தேவையில்லாம யோசிக்காதீங்க. நாளைக்கு கோயிலுக்கு போறதா பொய் சொல்லிட்டு அங்க வரப்போறோம். கர்ணாவும் வேற எங்கேயோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் அங்க வரப்போறான். அங்க உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் நடந்த எல்லாத்துக்கும் கர்ணா மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் உங்க சம்மதத்தோட திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறா. இதான் எங்களோட பிளானே. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? கருணா அப்படி சொன்னானா? ஆமா இந்து, அவனே சொன்னான். இந்த அன்பையும் பாசத்தையும் முன்னாடியே காட்டி தொலைச்சிருந்தா சாதாரணமாவே குழந்தை பிறந்து இந்நேரம் என் குழந்தை ஸ்கூலுக்கே போயிருக்குமே. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்க காட்டுற அன்பு அப்படியே என்ன கண் கலங்க வைக்குது. இனிமே அப்படிதான். அது மட்டும் இல்ல, நீ குழந்தைய பெத்து கொடுக்கற வரைக்கும் உன்னை எப்படி நான் தாங்குன்னு தாங்குறேன்னு பாரு. ஆக்கட்டு ஆக்கட்டு போடுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடணும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்ல. முன்னாடி நான் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பேன். அதை பார்த்து நீ பயந்துட்டு இருப்ப. இப்ப நான் உங்ககிட்ட அன்பா தானே இருக்கேன். அப்போ நீ மட்டும் என் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சிரிச்சா மாதிரி தான் இருறேன். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வயித்துல குழந்தை இருக்கிறப்போ பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கணுமா, அப்பதான் வயித்துல இருக்கிற குழந்தையும் சந்தோஷமா இருக்குமா. இப்போ இன்னொன்னு சொல்றாங்களே, நாம என்ன பேசுறோமோ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் கேக்குமா. அதனால நீ எப்போ சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும், சரியா? அதே மாதிரி புருஷன் மூஞ்ச பாத்துக்கிட்டே இருந்தா பிறக்கிற குழந்தை புருஷன் சாயிலே பிறக்குமா. அதனால இனிமே நமக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இருக்க கூடாது. என்ன, நீ எப்பவுமே என்னையே பாத்துக்கிட்டு இரு, நானும் எப்பவும் உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம குழந்தை அழகா நம்ம 2 பேர் சாயல்லையும் பிறக்கட்டும், சரியா? ஐயோ, இந்த ஆளு வேற குழந்தை அது இதுன்னு ரொம்ப பில்டப் கொடுக்குறானே. நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பொய்ய சொன்னேன், அது இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கலையே. என்ன, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமா இரு. என்னாச்சு இந்த லூசு திடீர்னு சிரிக்குது? ஏதோ கோவத்துல 2 வார்த்தை திட்டிட்டேன். அப்படியே தங்க மயிலு அப்படி மூஞ்சி தொங்க போட்டுச்சு பாரு, செல்லம். சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அந்த வேலைக்காரிய பத்தி எல்லாம் பேசாத. அவளை பத்தி பேசக்கூடாது, சரியா? இப்போ நான், நீ, நம்ம குழந்தை, நம்ம 3 பேர் மட்டும்தான், சரியா? இவ்வளவு தாங்குறானே, இவன்கிட்ட வயித்துல ஒண்ணுமே இல்லைங்கிற உண்மையெல்லாம் எப்படி சொல்ல போறேன், எப்போ சொல்ல போறேன்? இது ஏதோ புதுசா புலி வாழை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, நீ தான் பையனை காப்பாத்தணும். எதுக்கு நிக்கிற? நீ உட்கார். பார்த்து உட்கார். ஏய், திரும்ப என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைங்க, நான் சொன்ன நீங்க கோச்சுக்கிறீங்க, அதனால
என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அந்த வேலைக்காரி விஷயத்தை தவிர நீ மத்தது எல்லாத்தையும் என்கிட்ட பேசு. இந்தா, சாப்பிடு. ஆ, ஆ, ஆ. சாப்பிடு சாப்பிடு. இந்த ஆளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என்னை தலைகீழ புரட்டி எடுத்துருவானே. நான் எப்படி தான் இதை சமாளிக்க போறேனோ. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஆ, ஆ, ஆ. ஆ. போதுங்க. இல்லம்மா, சாப்பிடு 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 சாப்பிடு. ஐயோ, இம்ச தாங்கல. அப்படிதான். ஏய், நான் சிரிப்பு. ஏய், உனக்கு ஒரு ஆணி அடிக்க தெரியாது. இதுவே ஒரு ஆள் அடிக்க சொன்னா தூக்கி போட்டு மிதிப்ப. ஒரு ஆணிக்கு கையெல்லாம் நடுங்குது. ஆமாங்க மேடம், எனக்கு ஆள் அடிக்க தான் தெரியும். இந்த ஆணி, எலி, பாம்பெல்லாம் அடிக்க தெரியாது. எங்க நீ அடி பார்ப்போம். ஆணி அடிக்கிறதுலாம் பெரிய மேட்ரா? இப்ப பாரு. இல்ல இது எதுக்கு? ம் ம். போ போ போ. ம். இரு இரு. என்ன பண்ற? ஏய், என்ன விரல்ல காயம் பட்டா இப்படித்தான் பண்ணுவேன். என்ன இப்ப எச்சி பட்டா நல்லது. ஆன்டிபயோட்டிக்மா. குடு குடு. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய், ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. நானே பண்ணிக்கிறேன். அக்கா, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டே இருக்கேன் ஜெயந்தி. நீ கர்ணா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்க்கா. கர்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவான். ஆ, நம்மள நேரா பாண்டி வீட்டுக்கே வர சொல்லியிருக்கான். ஆ, இப்ப நம்ம பிளான் என்ன? அக்கா, வேற ஒண்ணுமே இல்லக்கா. மாமா கிட்ட நாம வழக்கமா போற அம்மன் கோவில்ல இன்னைக்கு விசேஷ பூஜை இருக்கு, அத நாங்க எல்லாரும் அட்டென்ட் பண்ண போறோம்னு சொல்லிட வேண்டியதா? ஏய் சித்ரா, என்னாச்சு உனக்கு? நான் வந்ததுல இருந்து எதை யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க? என்ன? இல்ல சித்தி, நாம ஏற்கனவே இந்து அக்கா கிட்ட பேசிட்டோம். நம்ம போற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆ, ஆனா இப்போ கர்ணன் போய் இந்து அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு சம்மதிக்க வச்சுட்டான். நம்ம அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் என்ன சொல்லி திரும்ப இங்க கூட்டிட்டு வர்றது? நானும் நைட்டு ஃபுல்லா அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே தோணல. என்ன சொன்னாலும் இவங்க ஒத்துக்க போறதில்ல. அதனால கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். வா வாங்க. வா வா வா. என்னம்மா, இந்துவை பார்க்க கிளம்பிட்டீங்களா?